திமுக எம்பி திருமிகு சல்மான் நம்முடன் இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். மாணவர்களும் இளைஞர்களும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து என்ன? மிக நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர்களுடைய கோரிக்கை இந்த ஒற்றை கோரிக்கையாகத்தான் பிரதானமாக இருந்தது. அந்த கோரிக்கை இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்களுடைய எண்ணப்படி அவருடைய ராஜினாமா கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த இளைஞர்கள் இந்த அளவுக்கு போராடியது வெறுமனே ஒற்றை மந்திரியினுடைய அமைச்சருடைய ராஜினாமாவால் மட்டும் முடிந்துவிடக்கூடிய விஷயமாக நான் பார்க்கவில்லை. நீட்டில் இந்த அமைச்சர் இல்லாவிட்டால் அடுத்து யாராவது அமைச்சராக வருவார்கள். அப்பொழுதும் இதே, ஏன்னா பல வருடங்களாக இந்த குளறுபடிகள் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு மட்டும் இது நடக்கல. தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்கள் நடக்காம இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம இன்னும் கூட நிறைய விஷயங்கள், அதாவது கல்வி நீட் என்ற திமுகவினுடைய தலைவர் அவர்களுடைய கோரிக்கையின்படி நீட் என்ற நுழைவுத் தேர்வே இல்லாமல் ஆக வேண்டும். அது ஒழிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த குளறுபடிகளுக்கெல்லாம் இல்லாமல் போகும். இரண்டாவது, கல்வி மாநில பட்டியலுக்கு செல்ல வேண்டும். இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் இதற்கு பின்னால் இருக்கின்றன. ஆனால் முதலாக அவர்கள் எடுத்த போராட்டம் விவசாயிகள் போராட்டத்தையோ அல்லது ரஸ்லிங் செய்யக்கூடிய பெண்களுடைய போராட்டத்தையோ புறக்கணித்து கண்டுகொள்ளாமல் பல நாட்கள் இருந்த ஒரு ஒன்றிய அரசாங்கத்தை இன்றைக்கு இவர்களுடைய போராட்டம் அசைத்து பார்த்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்கிறேன். அந்த தைரியமாக களத்தில் நின்ற அந்த இளைஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவர்கள் பெற்ற வெற்றிக்கு. இந்த போராட்டத்தை டெல்லியில நீங்க நேரடியாகவும் பார்த்திருப்பீங்க. அதனுடைய தீவிரத்தன்மை எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலகிறார் அப்படிங்கிறது பாஜகவிற்கு எந்த அளவிற்கு பின்னடைவாக இருக்கும்? வரக்கூடிய தேர்தல்களையும் அது எதிரொலிக்குமா? நிச்சயமாக. இப்ப பாஜகவுடைய அஸ்திவாரத்தை இவர்கள் ஆட்டம் காண வைத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், தங்களுடைய எந்த விதமான மக்கள் விரோத ஆட்சிக்கும் சட்டங்களுக்கும் யாரும் போராட முடியாது, போராடினாலும் நாங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டோம் என்று ஒரு அடமண்டாக இருந்த ஒரு ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு பணிந்து வந்திருக்கிறது என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை இந்த இளைஞர் சமூகம் உருவாக்கி இருக்கிறது. இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை அவர்கள் காட்டி இருக்கிறார்கள் என்றுதான் நம்புகிறேன். நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் இந்த இளைஞர்கள் ஒரு சில கொள்கைகளை வகுத்து கொண்டு ஒரு சிறந்த தலைமையின் கீழ் அவர்கள் ஒன்றிணைந்து போராடினால் நிச்சயமாக தேர்தல் விஷயத்துல அவங்களுடைய பாஜகவுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும் என்பது அவர்கள் உணர்ந்துதான் இன்றைக்கு இருக்கிறார்கள். அந்த பயத்தை நாம் நிச்சயமாக இந்த இளைஞர்களால் மட்டும்தான், இந்த சமூகத்தினால் மட்டும்தான் உருவாக்க முடிந்தது என்பதே மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பாஜகவுடைய முதல் பயத்தையும் முதலாவது தோல்வியைகால்களுக்கு அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள், பாடமும் புகட்டி இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். போராட்ட களத்தில் இத்தனை அடிக்கு பிறகும், இத்தனை கைகால்கள் கட்டுப்போட்ட பிறகு கூட பல்வேறு காயங்களோடு அந்த மாணவர்கள் அங்கே உறுதியோடும் வைராக்கியத்தோடும் அமர்ந்ததை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஆட்சி மிக விரைவில் முடிவுக்கு வரும். அவர்களுக்கு இனி மக்கள் சக்தி என்ன என்பதை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள முடிந்தது. நீட் தேர்வு எதிர்ப்பு தொடர்பாக திமுக உட்பட எதிர்கட்சிகள் நீண்ட நாட்களாகவே போராடி வந்தாங்க, களத்துல இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. ஆனா அதற்கெல்லாம் செவி கொடுக்காத பாஜக தற்போது மாணவர்களினுடைய போராட்டத்திற்கு மத்திய கல்வி அமைச்சருடைய ராஜினாமாவை அறிவித்திருக்கிறது. இது எதிர்கட்சிகளுக்கும் பின்னடைவுங்கிற ஒரு கருத்து பேசப்படுறதை எப்படி பார்க்கிறீங்க? எதிர்கட்சிகள் என்றால் இன்றைக்கு திமுக மட்டும்தான் நீட் அபாலிஷ் பண்ண வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேசி வந்திருக்கிறது. மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் நீட் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர்கள் வெவ்வேறு விதங்களில் அதை எதிர்கொண்டார்கள். ஆனால் நுழைவுத் தேர்வுகள் தரக்கூடிய பாதிப்புகள் என்ன, சமூகத்திற்கு எந்த மாதிரியான இளைஞர்களுக்கு, ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு, பின்புலம் இல்லாத வசதி படைக்காத பின்புலம் ஏதும் இல்லாத ஒரு சமூகத்திற்கு, இளைஞர்களுக்கு எந்த அளவிற்கு அது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் தொடர்ச்சியாக பேசி வந்திருக்கிறோம். இதே போன்று திமுக போன்ற அத்தனை எதிர்கட்சிகளும் பேசினார்கள் என்றால் நீட் என்ற ஒரு
தேர்வு என்பது அனாவசியமான ஒன்று என்பதை அரசுக்கு உணர்த்த முடியும். ஒன்றிணைந்து போராடினால் அது போன்ற ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா குறித்து எங்களுடன் இணைப்பில் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேடம்.